என்ற ஒரே தைரியத்தில்தான். ஒட்டுமொத்த சமூக விரோதிகளும் பாலியல் குற்றவாளிகளும் திமுகவின் நிழலில் இருப்பதால் சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சமூகத்தின் மீதோ எந்தவிதமான பயமோ பொறுப்போ அவர்களுக்கு இருப்பதில்லை. இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் தான். பெண்கள் வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பும் வரை பெற்றவர்களும் குடும்பத்தினரும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு காத்திருக்கும் மிக மிக மோசமான நிலையில் இன்று தமிழகம் இருப்பதற்கு முழு காரணம் கடந்த 5 ஆண்டுகால திமுகவின் அலங்கோல ஆட்சி மட்டுமே. குழந்தைகள் பாதுகாப்பு என்பது அனைத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம். இது போன்ற சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்கும் திமுகவை முழுமையாக புறக்கணிப்பதே நமது குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எத்தனை பேர் ஓகே சொல்றீங்க, எத்தனை பேர் இதை ரிஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். ஏன்னா இன்னும் நிறைய செய்திகளை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.